வணக்கம் குழந்தைகளே. வாங்க, உங்களுக்கு பாட்டி இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அது என்ன கதைனா, நேர்மையான அன்பும் ஏமாந்த கதிரும். வாங்க கதைக்குள்ள போகலாமா? ஒரு அழகான கிராமத்தில் அன்பு கதிர்னு இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அன்பு எப்போவுமே உண்மையை பேசுவான், கஷ்டப்பட்டு படிப்பான். ஆனால் கதிர் ரொம்ப புத்திசாலி தான், ஆனால் எதையும் ஈஸியாக குறுக்கு வழியில் செய்யணும்னு நினைப்பான். ஒரு நாள் ஸ்கூலில் டீச்சர் சொன்னாங்க, நாளைக்கு கணக்கு தேர்வு இருக்கு, எல்லாரும் நல்லா படிச்சுக்கிட்டு வரணும், யாரும் காப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு சாயந்தரம் கதிர் அன்பவை கூப்பிட்டு, அன்பு, எனக்கு படிக்கவே சோம்பேறியா இருக்குடா, நான் ஒரு சின்ன பேப்பரில் பிட்டு எழுதி கொண்டு எடுத்து போகட்டுமா, ஈஸியாக மார்க்கை வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னான். அன்பு உடனே, வேண்டாம் கதிர், அது ரொம்ப தப்பான விஷயம், நம்ம முயற்சி செஞ்சா படித்து எழுதலாம், நமக்கு உண்மைதான் வெற்றியை தரும், ஏமாந்தி வாங்குற மார்க்கு என்னைக்குமே நிலைக்காது அப்படின்னு சொன்னா. ஆனா கதிர் கேட்கல. மறுநாள் பரீட்சை நடந்துக்கிட்டு இருந்தது. அன்பு தனக்கு தெரிஞ்ச விடைகளை மெதுவாக யோசிச்சு எழுதினான். கதிர் மெதுவாக அவன் பாக்கெட்டில் ஒளிச்சு வச்சிருந்த பிட்டு பேப்பரை எடுத்து பார்த்தான். ஆனா டீச்சர் அதை பார்த்துட்டாங்க. கதிர், என்ன பண்ற? சீட்டை வச்சு எழுதுறியா? இது ரொம்ப தப்பு, இப்போவே வெளியில போ அப்படின்னு டீச்சர் கோபமாக சொல்லிட்டாங்க. கதிர் அழுதுகிட்டே வெளியில போனான். தேர்வு முடிவுகள் வந்தப்போ அன்பு தன்னோட சொந்த உழைப்பால பாஸ் பண்ணியிருந்தான். கதிர் ஃபெயில். அதோட எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டான். சாயந்தரம் கதிர் அன்புவை வந்து பார்த்தான். அன்பு, நீ சொன்னதுதான் சரி, குறுக்கு வழியில் ஜெயிக்க நினச்சது தப்பு, இனிமே நானும் உன்ன மாதிரியே நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னான். இந்த கதையில் உங்களுக்கு என்ன புரியுது? நேர்மையாக வாழறது ரொம்பவும் நல்லது. நேர்மையாக வாழறது எப்போவுமே நமக்கு உண்மையான வெற்றியை கொடுக்கும். என்ன குழந்தைகளே, உங்களுக்கு இது புரிஞ்சுதா? பாட்டி உங்களை நான் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். பாட்டி கதைகள்.